கிறிஸ்து இயேசுவின் பிரியமான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 34:2 கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்று பார்க்கிறோம். அநேகரின் சூழ்நிலையிலும் அநேக சிறுமைகளை சந்திக்கிறார்கள். சந்தோஷ மகிழ்ச்சி என்பது மிகுந்த தூரமாய் இருக்கும். சிறுமைப்பட்டவர்கள் தேவனை குறித்ததான மேன்மை பாராட்டுதலை கேட்கும் போது மகிழ்ச்சி அடைகிறார்கள். பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் போது சிறையில் சிறுமைப்பட்டவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்ட அதிசயம், சிறையின் தாழ்பால்கள் தகர்ந்து திறந்து விடுதலை ஆனார்கள். கேட்கிறதிலே எவ்வளவு பெரிய ஜெயம்! நான் கேட்டு களி கூர்ந்த அநேக பாடலில் சிலவற்றை பாடி நிழல் என்ற தலைப்பில் வெளியிட தேவன் கிருபை செய்தார். இதை கேட்கும்போது உங்கள் வாழ்விலும் தேவ மகிழ்ச்சி சிறையிருப்பை தகர்க்கும் என்ற விசுவாசத்தோடு கேட்க தேவன் கிருபை செய்வாராக. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான உயிரான இயேசு, என் உயிரான
நல்ல மேய்ப்பன் நீதானே. நானுந்தன் ஆட்டு குட்டி, நானுந்தன் ஆட்டு குட்டி, நானுந்தன் ஆட்டு குட்டி. தேவ பிள்ளைகளே, உலகத்தில் உங்களை குறை கூறவும் குற்றப்படுத்தவும் அநேகர் இருந்தாலும் நம்மை மாற்றிக்கொள்ள ஜெபம் செய்யும்போது மாற்றத்தை நமக்குள் காணாத போதுதான் லூக்கா 7:47 இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். ஆம் தேவ பிள்ளைகளே, பாவங்கள் முற்றிலுமாய் மன்னிக்கப்பட்ட காரணம் தேவனை அதிகமாய் அன்பு கூறுதலே. அக்கிரமம் தேவனிடத்தில் பிரிவினையும், பாவங்கள் ஜெபத்தை தேவனுடைய செவிக்கு எட்ட தடையாக நிற்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சங்கீதத்தில் பார்க்கிறோம். அதே சங்கீதத்தில் மன்னிக்கப்பட்டவனுக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு பெரிய வாக்கியம்! இந்த உலகின் சாத்தானின் மாய வலையில் உலக காரியங்களில் அன்பு செலுத்தி தேவனையும் சபையாகி கிறிஸ்துவின் சரீரத்தையும் அசட்டை பண்ணினவர்கள் உண்டு. கிறிஸ்துவின் பின் திரள் கூட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்புக்காக தனக்கு உண்டானதை விட்டுவிட ஆயத்தமான சகிய வீட்டிற்கே கிறிஸ்து வந்தார். நாமும் கிறிஸ்துவின் மேல் மிகுந்த அன்பு செலுத்தியே எல்லாவற்றிலும் சமாதானத்தை எளிதாக காண முடியும், மீட்பை அடைய முடியும். சொப்பன கண்டதைப் போல மாற்றங்களை காண்பீர்கள். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீர்தானே அப்பா, எல்லாம் நீர்தானே. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா.
உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, என் நேச நீர்தானையா ஐயா, என் நேச நீர்தானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. விண்ணக பேரின்பமே அப்பா, விண்ணக பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீர்தானே அப்பா, எல்லாம் தானே, எல்லாம் நீர்தானே அப்பா, எல்லாம் நீர்தானே. தேவஜனமே, உலக வாழ்க்கையில் மனிதன் முன்னேற்றத்தை தான் விரும்புவான். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் முன்னேற்றத்தை விரும்ப வேண்டியது மிக அவசியம். தாவீது சங்கீதம் 51:12 உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் தாராளமான மனப்பான்மைக்குரிய ஆவியுடையவர்கள் என்று அர்த்தமாகும். உதவி செய்வதில் மகிழ்ச்சி அடைவார்கள், வழக்கத்தை விட முன்னேறி கொண்டே போவார்கள். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்ற வேத வார்த்தையின்படியாக ஆவிக்குரிய வாழ்வில் பெருகிக் கொண்டே செல்லுதல் பக்தி விருத்தி என்று அர்த்தமாகும். எரிகோ மதிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரம் மட்டுமே சுற்றி வந்து ஓய்வெடுத்தார்கள். 7ஆம் நாளில் மட்டும் 7 முறை சுற்றி வந்தார்கள். என்ன நடந்தது? மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்ததை சரித்திரமே வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 81:1 நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோப்பின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று பார்க்கிறோம். உங்கள் வாழ்விலும் தாவீது வாஞ்சித்த உற்சாகத்தின் ஆவியை வாஞ்சிக்கும் போது அந்த ஆவியினால் உங்கள் ஆராதனை புலம்பலாகவோ முனங்கலாகவோ இருக்காது. பெரிய கம்பீர சத்தம் உங்களிலிருந்து புறப்படும். ஆர்ப்பரிப்பின் தொனி உண்டாகும். அவற்றிலேயே மகா பெரிய மாற்றங்களை காண்பீர்கள் தேவ பிள்ளைகளே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போக்கிடுவானோ தூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடுவானோ தூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று.
வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வலி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பலி அதை சுமந்தடைந்தேன். வலி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பலி அதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவத்தாரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவத்தாரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 காலூன்றி நிற்கணுமே, உங்க கூட நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, உங்க கூட நடக்கணுமே. என்னில் அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. 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 மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே,
உங்க ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, உங்க ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். 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 தேவப்பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் பற்றி நீங்கள் அறிய வேண்டும். நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலைகள் அதை ஒடுக்கும் என்று பார்க்கிறோம். எதை? இருதயத்தை தான். தேவச்சனமே, ஒரு மனிதன் பார்க்கும் சூழ்நிலைகளோ அல்லது பிரச்சனைகளோ அவனை ஒடுக்குவதில்லை. அவன் இருதயத்தில் உள்ள கவலைகள் என்று பார்க்கிறோம். கவலைகள் இருதயத்தில் பிரவேசித்து முல்லை போன்ற வசனத்தை நொறுக்கி விசுவாசியாத இருதயமாய் மாற்றுகிறது. தாவீது எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்கிறாரே. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது. தாவீது இருதயத்தை காத்து கொண்டதினால் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன் என்கிறார். மோசே செங்கடலுக்கு முன் பதறவில்லை. தாவீது கோலியாத்திற்கு முன் தைரியமாய் நின்றார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்கினியை பார்த்தும் இணங்கவில்லை. இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார். உங்களை அழைக்கிறார். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணலாமே. உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோ உன்னத சீரந்தோ, விண்ணுலகுயர்ந்தோ உன்னத சீரந்தோ. மித்துரனே சுகவத்திரம் அருளும் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள்மிக அளிப்பார், அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள்மிக அளிப்பார், அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோட்சவலி சத்தியம் வாசல் உயிரேனும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே.
பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ. சாபமே தீர்த்தோ சத்குருநாதன், சாபமே தீர்த்தோ சத்குருநாதன். சஞ்சலம் இனியேன் நெஞ்சமே மகிழா, என்னேற்ற உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னேற்ற உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருவரை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படித்தான் அநேக ஓட்டங்களை மனிதர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒருவரே பாத்திரர், இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5:9 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டீர் என்று பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, முன்னே சொன்ன எல்லா வல்லமையும் மனிதனை சிறைபிடித்துக் கொண்டே உள்ளது. வெளியரங்கமாய் பலனை அளிக்கும் தேவனிடத்தில் பலனை பெற முடியாமல் உறவை தடை செய்கிறது. அதனால்தான் தேவ சத்தத்தை மனிதன் கேட்க முடியாமல் வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். மனிதன் கிருபைகளை பெறுவதற்கு நம்மை சகல பிரபஞ்ச வல்லமையிலிருந்து மீட்டு கிருபா பாத்திரமாய் மாற்றி தேவனுக்கென்று வாழ செய்கிறவர் கிறிஸ்துவே. எனவே இவ்வுலக தேவைக்கல்ல, இப்பேற்பட்ட அனைத்து வல்லமையிலிருந்தும் இரத்தத்தை சிந்தி மீட்கிற ஒருவரே பாத்திரராய் இருக்கிறார். அவர் நம் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. நாமும் அப்பேற்பட்ட மனிதருக்கு ஒப்பு கொடுப்போமா? அவரே நமக்கு குயவன். குயவானேவும் கையில் களிமண்ணா கரத்தால் உருவாக்குமே. குயவானேவும் கையில் களிமண்ணா கரத்தால் உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, அருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, படைக்கிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருமாற்றுமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர
தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருமாற்றுமே உருவாக்குமே என்னை உருமாற்றுமே உருவாக்குமே என்னை உருமாற்றுமே உருவாக்குமே என்னை உருமாற்றுமே உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. தேவஜனமே, ஒரு மனிதனுக்கு நினைவுகள் சிந்தைகளை கண்ட்ரோல் பண்ணவோ மாற்றிக்கொள்ளவோ முடியாமல் திணறுவான். கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று பார்க்கிறோம். மனிதனின் வாழ்க்கையில் மிக அவசியமானது இருதயங்களில் தேவ சமாதானத்தின் ஆளுகை. தேவ சமாதானம் தன் இருதயங்களில் உணராதவர்கள் கண்டதை சிந்தித்துக் கொண்டே வழி தெரியாமல் இருப்பார்கள். பிலிப்பியர் 4:7 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்று பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களை கொண்டே மிதிக்க செய்வார் என்று பார்க்கிறோம். சரி, இதற்கு என்ன செய்ய வேண்டும்? வசனத்தில் தேவ சமாதானத்துக்கென்றே ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டுள்ளோம். இது சபை கூடுகையும் எங்கும் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு செலுத்தும் பரிசுத்த பலிகளையும் குறிக்கிறது. அதனால்தான் தேவ சமாதானத்திற்கு நன்றி அறிதல் உள்ளவர்களே பாத்திரர்கள் என்று பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, நன்றி உள்ளம் கொண்டவர்கள் மாத்திரமே எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கூடுகையோ ஜபத்தையோ வேத வாசிப்பையோ போன்ற ஆவிக்குரிய காரியங்கள் தடையில்லாதவர்களாய் காணப்படுவார்கள். நன்றி நிறைந்த உள்ளத்தை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். எல்லா வீண் சிந்தைகளை மேற்கொள்வோம். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவே தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவே தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்லுவான், தாரித்தீரன் சிரித்திடுவான். தேவனின் செயல் இதுவே, நமக்காய் நன்றி. பலவீனன் பலவான் என்று சொல்லுவான், தாரித்தீரன் சிரித்திடுவான். தேவனின் செயல் இதுவே, நமக்காய் நன்றி.
ஓசானா ஓசானா ராஜராஜனுக்கே ஓசானா 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 ராஜராஜனுக்கே உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவோட கர்த்தரே நீ உயர்ந்திடுமே ஓசானா ராஜராஜனே மகிமை ராஜராஜனே ஹல்லேலூயா 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 தந்தீரே நன்றி ஐயா நிரந்தரம் ஆனீரே நன்றி ஐயா நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தரம் ஆனீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவீரா நன்றி உமக்குத்தானே இணையெல்லாம் தேவன் உமக்குத்தானே இறைவீரா நன்றி உமக்குத்தானே இணையெல்லாம் தேவன் உமக்குத்தானே ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே, நான் ஆறுதலற்ற சூழ்நிலைகளில் வழி தெரியாதவனாய் இருந்தபோது தாவீதின் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையின் கரம் செய்தவைகளை தியானிக்கிற அனுபவத்தில் ஒன்றுதான் சங்கீதம் 40:2 மற்றும் 3 வசனத்தில்
பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பயங்கரமான குழி என்பது ஆழமான பிரச்சனை, விரக்தி மற்றும் நம்பிக்கையில்லாத சூழ்நிலைகள். உளையான சேர் என்பது குழப்பம் மற்றும் அடுத்த அடிகளை எடுத்து வைக்க முடியாமல் முன்னேற வழி இல்லாமையை குறிக்கும். இவற்றிலிருந்து தேவன் நம்மை எடுத்து கண்மலையாகிய கிறிஸ்து என்னும் அசையா அஸ்திபாரத்தின் மேல் உறுதிப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் மேல், கிறிஸ்துவுக்குள் என்றாலும் புது சிருஷ்டி, புது வாழ்வு என்பது போல் சகலத்தையும் புதிதாக்குகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அனுபவத்தில் உள்ளவர்கள் வாயில்தான் புது பாட்டை கொடுக்கிறார் என்று சங்கீதம் 43 வாசிக்கிறோம். மனித கற்பனையில் எழுதும் பாடலில் அல்ல, அவர் கொடுத்த துதி பாடலில் மாத்திரமே எரிகோ உடையும், யோசபாத்தின் படைகளுக்கு ஜெயம், சிறை கட்டுகள் தகர்த்தெறியப்படும். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்வை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் அவர் இன்பம் தந்தாரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கடைசியாக தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 78:53 அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. தேவனால் நடத்தப்படுகிற பிள்ளைகள் பயப்பட மாட்டார்கள். பயப்பட வாய்ப்பே இல்லாமல் நடத்துவார். உபாகமம் 32:12 கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஆம், அவர் ஒருவரே நடத்தும்படியே கிறிஸ்து நம்மை பிதாவினிடத்தில் சமாதானம் பண்ணி சேர்க்கும்படி இரட்சகராக, சமாதான பிரபுவாக, சமாதான காரணராக வெளிப்பட்டார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்பதை உற்று நோக்க வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. நான் மீண்டும் மீண்டும் உணர்த்தப்படுகிறேன் தேவ பிள்ளைகளே, உபாகமம் 32:12 கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். பிற்பாடாக வருகிற அனைத்து வசனங்களிலும் எப்படியெல்லாம் நடத்தினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தேவஜனமே, அவர் நம்மை சிறுமைப்படுத்தினாலும் அநேக நன்மைகள் நாம் பெறவே அதை அனுமதிக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளத்தோடு அவரை துதியுங்கள். உங்கள் வாழ்வில் சத்துருக்களை காணாத பெரிய சமாதானத்தை தேவன் தருவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் முன்காரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் முன்காரங்கள் நான் கண்டே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் முன்காரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் முன்காரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. ஆயிரம் நன்மை அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மை அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே,